பார்க்க அழகா இருக்கா? நீங்க ஹீரோயின் இடுப்பு தான் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அங்கதான் தங்க தக தகன்னு மின்னுது. பனிகள் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க. நல்லா அற்புதமான தேர்வு. எல்லா ஒண்ணுக்கு 4 முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரே மூஞ்சி போர் அடிக்கிற பெரிய ஹீரோன்னு போட்டு ஒரு ஆளுகளவே சொல்லணும்னா இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் அண்ட் முக்கியமான விஷயம் அதை நான் தமிழில் சொல்கிறேன், விடாமுயற்சி. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா ரேணு சார் தான். ஏன்னா எந்த ஒரு ஷாட் எடுத்தாலும் டைரக்டர் சார், டிஓபி சார் எல்லாம் டிஸ்கஷன்ல இருப்பாங்க. அப்புறம் கடைசியா நாம எல்லாம் பேசினா ஓகே ரேணுகிட்ட ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். நான் அப்ப யாரு ரேணு சார் அப்படின்னு, ஏன்னா ரேணு சார்ட்ட இருந்து எவ்வளவு ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன். ரோஜா பூ ஏன் வச்சேன்னா, கருப்பு ஆடையில் வந்திருந்தேன். கருப்பு தான் இன்னைக்கு அடிக்குது எல்லாத்தையும். சரி, ஒரு இந்த கொத்தேனி எங்கே கை கிடைக்க போகுதோ, பாவம் தயாரிப்பாளர் ரொம்ப செலவழிச்சு கொண்டாந்தாரா, சரி ஒன்று எடுத்துக்குவோம். சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சிட்டேன். பார்க்க அழகா இருக்கா? நீங்க ஹீரோயின் இடுப்பு தான் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அங்கதான் தங்க தக தகன்னு மின்னுது. கையிலையும் மின்னுது பாரு வளையல். நன்றி, யாவருக்கும் வணக்கம். மக்கள் தொடர்பாளர் சுரேஷ், சதீஷ், கவிதா தொகுப்பாளினி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர், எல்லாருமே, அனைத்து தாளிகையாளர்கள், பார்வையாளர்கள், திரைப்பட சுவைஞர்கள், இந்த படத்தின் தயாரிப்பாளர் அமெரிக்காவிலிருந்து வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அமெரிக்காவில் குமார் அவர்கள், மற்றும் இயக்குனர் அறிவழகன், ஈரம் பட இயக்குனர் அறிவழகன். ஈரமெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு. அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் தானே, சரி, கௌதம் கணபதி. ஏன்னா எனக்கு என்னமோ அந்த அம்னீசியா மாதிரி நிறைய வந்துருச்சு, தெரிய மாட்டேங்குது. மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ், ஆர்ட் டைரக்டர். நல்லா போட்டிருந்தீங்க, செட்டு மாதிரியே தெரில. அந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. நான் ஷூட் பண்ணியிருந்தா எதுவும் அவ்வளோதான், குண்டு பாஞ்சிருக்கும். அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இளம் கதாநாயகன் நல்லா அழகாக இருக்காங்க. தர்ஷன், உங்கள் தரிசனம் படம் வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரியல. கதாநாயகி அப்படி தான் இருக்காங்க. பனிகள் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க. நல்லா அற்புதமான தேர்வு. மற்றும் இவங்க போலீஸ்காரியா நடிச்சாங்க எங்கூட, இந்த பச்சையம்மன் அவர்கள். அம்மா பேரு ரம்யா மேடம். ஐயா என்ன பண்ணீங்க? சிரிக்க கூடாது ஐயா, திடீர்னு கூப்பிடுறாங்க, என்ன தப்பா எடுத்துக்கூடாது. அவங்கள பாராட்டணும், பேர் சொல்லாம விட்டா தப்பாயிடும். இசையமைப்பாளர் நல்ல எங்கா இருக்காரு. இந்த கருப்பு படத்துலையும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன், சின்ன பையன் தான், இதே மாதிரி தான். இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும். அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். நீங்கள் வந்து எடுப்பீங்க, இன்னும் நிறைய எடுப்பீங்க. இந்த அப்டேட் பிக்சர்ஸ் அப்டேட்டாக அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் சண்டை காட்சி நிபுணர்கள்லாம் விட்டுட்டேன்.
ராம்போ ராஜ்குமார்கிட்ட ஒர்க் பண்ண அப்பா பேர் என்ன, பிரகாஷ், பயங்கரமாக அவர் கூட இருப்பார். அவரோட சன்னு, அவருடைய மகன் சண்டை காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்க அவர் சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை, பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி, ஒரு இவர் விஜய் மல்லையாவோட பார்ட்னர் மாதிரி பந்தாவாக இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். அற்புதமாக இருக்குது. மத்தியான வேலை, சாப்பாட்டு வேலை வேறு ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சுருக்காங்க. நான் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை தொகுப்பாளனி இளங்கோவடிகள் கூட்டிலிருந்து எடுத்து சொன்னாங்க. அது அற்புதமாக பேசுகிறாங்க, அதை பாராட்டணும் அவங்கள. சரண்டர் சரியான நேரத்தில் வருது. இது 10ஓடு 11 இருக்க போகிற படம் இல்லை. அதில் அந்த உத்வேகமும் அதில் ஆவேசமும் அந்த எடுப்புகள் அனைத்திலும் அவர் அறிவழகன் பேரை அவர் மாணாக்கர் கௌதம் கணபதி காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நல்லா இருக்கும். சரண்டர், சென்ட்ரலுக்கு ஸ்டேட் சரண்டர், ட்ரம்ப்கிட்ட மோடி சரண்டர், பொண்டாட்டிகிட்ட புருஷன் சரண்டர், எல்லாம் வரி வரி வரின்னு போட்டு அது என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சி போடுறாங்கப்பா. இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கே தான் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ தெரில, சட்டியே பகுத்து விட்டுருவாங்க போல. எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் அந்த வரி இந்த வரி, லொட்டு வரி, லொஸ்கு வரி, இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம், அப்புறம் என்ன ஜிஎஸ்டி, அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு, எல்லாம் 1க்கு 4 முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டா இருக்காங்க. அதனால இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும். இந்த படம் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா அமைன்னு நினைக்கிறேன். இனிய மத்தியான வேலை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதுவும் பிரியாணி போடுறீங்களா? சாப்பிட்டீங்களா? அதுக்கு இல்லை, கேட்டேன். மத்தியான வேலையாச்சே முடிஞ்சு போனவுன்னா சாப்பிடணும் மக்கள், அதெல்லாம் போடுவாங்க. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதில் நான் எனக்கு என்ன பிரச்சனைன்னா 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். எனக்கு போவேன், என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே ஷூட்டிங்க, இந்த இது அவ்வளோதான். நான் யார் என்னன்னே பார்க்க மாட்டேன். அதனால தான் கொஞ்சம் அந்த அறிவலகனை பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல, சொல்கிறது இல்லையா. நான் பாட்டுக்கு நடிப்பாச்சு முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன். அப்படி பழகிட்டோம் இவ்வளோ வரைக்கும். அதனால பல இழப்புகளை நான் சந்திச்சிருக்கேன். பட்டு நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா. அந்த வகையில் இப்போ பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரே மூஞ்சி போர் அடிக்கிற பெரிய ஹீரோன்னு போட்டு ஒரு ஆளுகளவே சளிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கு. அது தவறு இல்லையா. மக்களே வெறுப்படைகிறாங்க. என்னடா இவன் படத்தை போய் எத்தனை தடவை பார்க்கறது, வேற நடிகனே குணம் பார்க்கறது இல்லையா அப்படின்னு. அதனால நீங்கள் சரியான தேர்வு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும். கதைகளே அந்த மாதிரி பயங்கரமாக செலவழித்து எடுத்திருக்கீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கௌதமன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. சரண்டர் பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் அண்ட் முக்கியமான விஷயம் அதை நான் தமிழில் சொல்கிறேன், விடாமுயற்சி. இது எல்லாமே சேர்ந்தது தான் சரண்டர். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பேக் கேம் ஃப்ரண்ட் கேம் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் சார் நான் ரொம்ப மென்ஷன் பண்ண நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்த்தப்போ. ஸோ இந்த படத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். August 1 ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கள் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். பிரசாத் லேப் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடான ஒரு லேப். பாலு மகேந்திரா சார் படத்தில் ஹீரோயினாக பண்ணப்போ இங்கே இருந்தேன். மகேந்திரன் சாரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்போ நான் இங்கே இருந்தேன். ஸோ அவரோட மேக்கிங் ஆல்மோஸ்ட் நான் ஃபீல் பண்ண அன்னைக்கு ஹி வாஸ் லைக் ரியல் கிட் ஆஃப் பாலு மகேந்திரா சார் ஸ்கூல், அதை சொல்லணும்.
இன்னைக்கு நான் இந்த படம் சரண்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்னா மனசா பாட்சா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூணுமே ஒன்று பட்டா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டோ நல்ல விஷயத்தையோ செய்ய முடியும். ஸோ இங்க இருக்கிற எல்லாருமே தன்னோட ஹார்ட், மைண்ட் அண்ட் சோல் இதுல கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வி ஆல் லவ் சினிமா. அந்த சினிமால எப்படியாவது முன்னுக்கு வரணும், எப்படியாவது நம்ம அங்க வெறியா வந்து நிக்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஐ கிவ் மை பிக் தேங்க்ஸ் டு கௌதம் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் மகேந்திரன் சார். அதாவது மேக்கப்பே இல்லாம தான் நடிக்கணும் அப்படின்ற ஸ்கூல்ல இருந்து தான் நாங்க வந்திருக்கோம். ஸோ அதுல இருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி, ரைட் ஃப்ரம் எங்களோட மேக்கப் போட்டவங்கல இருந்து, எங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து, எங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்ல இருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ல இருந்து, ஒரு டீமா எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ், சக்சஸ் மட்டும் சரண்டருக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரெஸ்ஸும் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சக்சஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி வி வில் வாண்ட் டு ரியலி அப்கம் அண்ட் we want to reach the place. So உங்க ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப அவசியம். Thank you so much and thanks to universe. Thank you அம்மா. Thank you. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல இருக்கும்போது அவரே என்னை தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து தர்ஷன் இதுதான் நாங்கள் இன்னைக்கு எடுக்க போறோம்னு சொன்னாரு. அப்போ நான் சார் இதை நீங்க கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்ல ஒரு ஹீரோ அப்படிதான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. தேங்க்யூ சார். அண்ட் ரீசெண்டா ஒரு பர்சனலா இஷ்யூ வரும்போது அது சாருக்கே தெரியாது. ஸோ எனக்காக வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் மூலமா உங்க சந்திப்பு கிடைச்சது ஐ எம் வெரி ஹாப்பி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், யூஸ்வலா ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாம ஒரு 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 சப்ஜெக்டை நம்பி இவ்வளவு ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலயும் இவ்வளவு ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார். பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலா ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு. பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்பவுமே நம்புற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஓபி சாருக்கு மட்டும் ஹீரோவை பிடிச்சிட்டுனா ஸ்க்ரீன்ல அழகா தெரியும். அதால நான் ஸ்டார்ட்ல இருந்து டிஓபி சார் தேடி போய் ஒரு ஐஸ் ஒன்று வைப்பேன். ஸோ அந்த விதத்துல மெய்யேந்திரன் சார் தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு. ஸோ அதால தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 டேஸுக்கு அப்புறம் அந்த கட்டி போயிருச்சு. அப்ப மெய்யேந்திரன் சார் கூப்பிட்டு தர்ஷன் இனி ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு சாரே வேணான்னாலும் எனக்கு க்ளோஸ் இருப்பாரு. ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா ரேணு சார் தான். ஏன்னா எந்த ஒரு ஷாட் எடுத்தாலும் டைரக்டர் சார், டிஓபி சார் எல்லாம் டிஸ்கஷன்ல இருப்பாங்க. அப்புறம் கடைசியா நாம எல்லாம் பேசினா ஓகே ரேணுகிட்ட ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். நான் அப்ப யாரு ரேணு சார் அப்படின்னு, ஏன்னா ரேணு சார்ட்ட இருந்து எவ்வளவு ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளவுதான் வரும். பட் பர்சனலா அவர் ரீசெண்டா ஒரு 2 டைரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க. அப்போ ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் யாரு சார் என்ன ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம், ரேணு சார்ட்ட இந்த ஸ்டோரி சொன்னேன். ரேணு சார் தான் தர்ஷன் சொல்லுங்க, தர்ஷன் கரெக்டா இருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாவே எனக்கு சொன்னதில்லை. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் 2 படத்துலையும் ஃபைட்ஸ் இல்லை. ஸோ இதில் 3 ஃபைட் இருக்கு எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தார். அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய பெரிய படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு. பட் இதுல அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புறேன். ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சார் வந்து சாரே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்ன உள்ள விடுவாரு. ஸோ தேங்க்யூ சார். நிறைய படங்கள் உங்க கூட ஒர்க் பண்ணணும். அண்ட் மியூசிக் டைரக்டர், ஆக்சுவலா டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டில இருந்தும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யாரு மியூசிக் அப்படின்ட்டு. விகாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சீன்ஸா பண்ணும்போது தெரில, அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும்போது தான் தலைவன் என்ன காப்பாத்தி விட்டாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மன்சூர் அலிகான் சார், நாங்கள் எல்லாரும் அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தது, ஊர்ல இருந்தாலும் சரி ஸ்ரீலங்கால இருந்தாலும் சரி. ஸோ அவ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேரில் பார்த்ததில்ல. ரவிக்குமார் சாருக்கு அப்புறம் லால் சார், சுஜித் சங்கர் சார், மன்சூர் அலிகான் சார் தான் நேரில் பார்த்துருக்கேன். எல்லாரையும் ட்ரீட் பண்ற விதம், நாங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு உள்ள போவோம். அங்க ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க. இது என்னடா ஹார்ட் ஒர்க், இப்ப பாரு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் அவங்க கூட இருந்து லேர்ன் பண்ண வந்ததுல இருந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தமிழ், சபரி, மாறன். ஏன்னா யூஸ்வலா சார்கிட்ட ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணும்னா எப்படி சொல்றது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் பிடிச்சி டே இங்க வா இப்போ எப்படியாவது சார்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட்ல இருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் அருள் சார்,
அருள் சார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. நான் ஏன் அருள் சார் எனக்கு ஐஸ் வைக்கிறாரு, நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. பட் அந்த ஒரு ஜென்யூனிட்டி ஸ்டார்ட்ல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கு. எப்போ பார்த்தாலும் சூப்பரா வருவாடா, இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு யார் இல்லைன்னு. ஸோ நான் சென்னை வந்ததுல இருந்து எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலா இருந்த செந்திலன் அவங்க ஃபேமிலி, அப்புறம் நரேஷ், என் தம்பி லோகேஷ், இன்பா, முரளி அண்ட் பிரவீன், முக்கியமாக ஹர்ஷிகா. ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ப்ரெஸ்ஸும் மீடியா மக்களும். பிக் பாஸ்ல இருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்கள் மட்டும்தான். ஏன்னா அங்கேருந்து என்னோட வாழ்க்கையை நடந்த விஷயங்கள், முதல் படமா இருக்கட்டும், ரெண்டாவது படமா இருக்கட்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான். அண்ட் ரீசனாக நடந்த இஷ்யூல கூட நைட் ஒரு 2:30க்கு என் வீட்டு அட்ரஸ் தேடி நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் இங்கே இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தையும் மக்களுக்கு சேர்த்துருங்க. தேங்க்யூ. என்னோட ஃபர்ஸ்ட் படம் தமிழ், என்னோட ஃபர்ஸ்ட் படம் சரண்டர் இருந்தது. இதுக்கு முன்னாடி தமிழ் ராக்கர்ஸ்ன்ட்டு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். என்னை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகம் படுத்தின அறிவழகன் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் நேம்ஸ் எல்லாம் எழுதி வந்திருக்கு கொஞ்சம். தேங்க்யூ. யா, ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்டேட் பிக்சர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இது வந்து ஒரு இன்னும் நிறைய வந்து இந்த ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நாங்கள் நிறைய படத்தை எதிர்பார்க்குறோம். யா இட் வில் பி ஹேப்பனிங் சார். தேங்க்யூ. அண்ட் மை டியர் பிரதர் எடிட்டர் ரேணுகோபால், கலக்கிட்டீங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கின்றது நல்லா தெரியும். லைக் வந்து சாபு சார்கிட்ட வந்து வந்திருக்கின்றது அந்த ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லாமல் சூப்பர். அண்ட் மகேந்திரன் டிஓபி சார், சூப்பர் சார், கலக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அந்த ஷார்ட்ஸ்னால தான் என்னால் ஐ குட் ஸ்கோர் சச் அ பேக்ரவுண்ட். அண்ட் கௌதம் டைரக்டர் சார், அவர் தான் வந்து இந்த வாட் எவர் அப்ளாஸ் வி ஆர் கெட்டிங் எல்லா கிரெடிட்ஸும் அவருக்கு தான். த வே ஹி ஷேப்ட் அப் த ப்ராஜெக்ட் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. நான் கொஞ்சம் இந்த தெலுங்கு படங்கள் ஜாஸ்தி பண்ணுறதுனால என்னமோ தெரியல, கொஞ்சம் ஹெவியாக பண்ணிட்டு இருந்தேன். அவர் தான் வந்து இல்லை இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம், அப்படி தான் அவரும் படம் எடுத்திருக்கிறாரு. ஸோ சட்டில்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ யா, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சாபு சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட மியூசிஷியன்ஸ்க்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஸ்டேஜை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு சின்ன சார், ரவீனா, சுகுனா, வெங்கடேஷ் சார், கல்யாணண்ணா, இஜாஸ் இன்ஜினியர் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஆக்டர் தர்ஷன் பிரதர், கலக்கிட்டீங்க. நான் உங்களை பிக் பாஸ்ல தான் பார்த்துருந்தேன். ஆனால் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த படம் பார்த்தோன்னு ஒரு ஆஸ்டக் மூமெண்ட் வந்தது வந்து உங்களை பார்த்து தான். என்னது அவரு அப்படின்ற மாதிரி, அதில் வந்து நல்லா ஸ்வீட்டாக அப்படியே இருந்துட்டீங்க. இதில் வந்து செம்ம ஆப்டா செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். சூப்பர். அண்ட் லால் சார், ஹீஸ் அ லெஜெண்டரி ஆக்டர். லால் சார், சுஜித், மன்சூர் அலிகான் சார், அண்ட் முனிஷ்காந்த் சார். And thank you ma'am, you are also so great ma'am. Yeah and that's it. Thank you so much. August 1st release ஆகுது. Hope everyone likes this movie. Thank you so much. முதல்ல வந்து டைரக்டர் கௌதம்க்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் என்ன உள்ள கொண்டு வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு வரும்போது என்ன பயம்னா, லாலோட ட்ராவல் ஆகணும் போது ரைட்டிங்கில் அவரது பெருசாக இருக்கும், நமக்கு எதாவது எடுப்படமான்னு முதல்லேருந்து இன்னி வரலாம் டவுட் எனக்கு. எடிட்டர்லாம் இல்லை சார், பயங்கரமாக இருக்குது, படம் செம்மையாக இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கௌதம் சார் வந்து எனக்கு அறிவழகன் சார் ஸ்கூல்லேருந்து வராருன்னு தெரியும். அவர் எடுக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லை எனக்கு. அவர் நான் ஆக்சுவலாக சரண்டரானேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது செய்கிறேன்ட்டு. என்ன மாதிரி வேணுமோ அது வேணுன்ற அளவுக்கு விட மாட்டார். ஆக்சுவலாக ரொம்ப 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 நிறைய எஃபர்ட் போட்டார் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ். இன்னொன்று படம் உள்ளே வர்றதுக்கு நான் இன்னொரு ரீசன் வந்து மெய்யேந்திரன். சினிமாவில் எனக்கு ஒரு 3 தம்பிங்க இருக்காங்க கேமரா சைடில்.
அதில் மெய்யேந்திரன் வந்து எனக்கு என் உடன்பிறவாத தம்பி. அவரோட படைப்புக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ரசிப்பேன். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து லைக் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த படம் நிறைய கொடுத்துருக்கு. அதே மாதிரி தர்ஷன் வந்து நான் பிக் பாஸ்லாம் பார்க்கல. தர்ஷன் அங்கே ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். பயங்கர எனர்ஜி. ஒரு ஹீரோவுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்கு. அந்த ஒரு ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி மாங்கறாப்புல விழுந்து வாரி வேற லெவலில் பண்ணுறாப்புல. நான் தான் சொன்னேன், தம்பி இந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க, வேற லெவலில் வருவேன். அமேசிங் எனர்ஜி. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் இதை நான் ஃபீல் பண்ணுறேன். இது பெரிய ஆள்லாம் இல்லை, வாட் எவர் ஐ ஃபீல் ஐ எம் டெல்லிங். ஆக்சுவலி மியூசிக் டைரக்டரோட ஒர்க் நான் சில இதில் பார்த்துருக்கேன். எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி இஸ் பார்ட் ஆஃப் திஸ். ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும், எங்கேயுமே வந்து நம்மளை லெட்டலோன்னா இல்லை ஏதாவது ஒரு நம்ம புலம்புற அளவுக்கு எதுவுமே விடலை. தி ரியலி டுக் கேர் வெரி வெல் ஆக்சுவலி. அண்ட் எடிட்டரோட இந்த கட்டப்பு தான் சார் பார்த்தேன். அமேசிங். வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. யூஸ்வலாக ஒரு காக்கி சட்டைனால கொஞ்சம் பெரிய பெரிய படங்கள் விட்டுருக்கேன் நான். அதில் என்ன உருட்டல் மிரட்டல் தானே இருக்கும், அதனால வேணான்ற மாதிரி ஒதுங்குவேன். இதில் அதை தாண்டி நிறைய விஷயம் இருந்தது. ஸோ அதனால வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மன்சூர் சாரை பற்றி இன்னைக்கு ஒரே லைன் மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஷூட் ஸ்பாட்டில் பார்க்கும்போது எனக்கு அவர் அப்படி இறங்கி நடந்து வரும்போது என்னடா அந்த சிங்கத்தை எப்படி உள்ள சிங்கத்தில் கோகைக்குள்ள அடக்கிற மாதிரி அது அப்படி நடந்து வண்டியிலேருந்து இறங்கி உள்ள போகும்போது லிட்டரலி அதுல வந்து அவரை பார்க்கும்போது இன்னும் அந்த ஃப்ரேம்ல நான் சீன்ல பார்க்கும்போது எனக்கு அப்படியே உண்மையா சிங்கம் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது சார். இதை நான் ஃபீல் பண்றேன். இது கிண்டலாலாம் சொல்ல. அங்க நான் ஆக்சுவலா அந்த சீன்ல பார்க்கும்போது இப்ப ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு வச்சுங்களேன், அங்க உண்மையா அவரை பார்த்து எனக்கு அப்படியே மிரண்டேன். ஆக்சுவலா சிங்கமாவே தெரிஞ்சது எனக்கு. படம் நிச்சயமா நல்லா இருக்கும் நான் நம்புறேன் சார். நான் பார்த்த போர்ஷன்ல என்னோட டப்பிங் போர்ஷன்ல பார்த்தப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் தி பெஸ்ட். அண்ட் தியேட்டர்ல அவசியம் நீங்கள் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். எனக்கும் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இவ்வளோ பெரிய க்ரௌட் முன்னாடி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. பட் எங்கள் டைரக்டர் இருக்கார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அன் அ பார்ட் ஆஃப் அறிவழகன் சார் ஸ்கூல். எங்களோட டீம்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. தேங்க்ஸ் டு மை அறிவழகன் சார் டீம். ஸோ இந்த படம் வந்து ஹானஸ்டான ஒரு ஹானஸ்ட்டாக எடுத்துருவோம் அந்த படத்தை. எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஆஸ் அ ப்ரொடியூசர் சப்போர்ட்டட் வெரி வெல். படத்தில் பாட்டு கிடையாது, இன்டென்ஷன்லாம் எதுவும் அவாய்ட் பண்ணல. வேற அந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவைப்படலை. ஸோ இது எதுவுமே அவர் எங்கிட்ட வந்து ஒரு சாங் வைங்க ஒரு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எந்த வித கம்பல்ஷனும் இல்லாமல் அந்த படத்தை ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலாக எல்லாமே நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகி வந்திருக்கு. ஐ ஹேவ் டு தேங்க் திஸ் டைம் மெய் அண்ட் தென் ஆக்ஷன் சந்தோஷ் அண்ட் தென் மனோஜ். அவன் வந்து எல்லாமே தம்பி மாதிரி தான், வாடா போடான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ தேங்க்ஸ் மனோஜ் அண்ட் எடிட்டர் ரேணு. ஸோ எல்லாமே வந்து நம்ம அறிவழகன் சார் அந்த செட்டப்லேருந்து வந்தவங்க தான். ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒர்க்கிங் பண்ணாமல் ஒரு என்ஜாய் பண்ண எடுத்தப்பட்ட படம் தான் அது. சோஃபார் எல்லா படமாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சோஃபார் நாங்கள் பார்த்த முடிக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 50 பேரை பிக் பண்ணி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பப்ளிக்லேருந்து எடுத்து படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சோம். ஸோ ஓவரால் தே ஆர் வெரி பாசிட்டிவ் அபவுட் தட் ஃபிலிம். ஸோ எங்களுக்குமே ப்ரொடியூசருக்கும் சரி இந்த டீமுக்கும் சரி வி கெட் இன் அ கைண்ட் ஆஃப் அன் கான்ஃபிடென்ஸ். ஸோ வி ஆர் லான்ச்சிங் அவர் ஃபிலிம் ஆன் August 1st in the theatre. I have to support our sincere efforts and thank you for everyone. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.